ஹாய், இன்றைக்கி 18 செவ்வாய்க்கிழமைங்க. இன்னையோட பார்த்தீங்கன்னா பிரியாணி ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு இந்த செட்டுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 தான் வந்து நம்ம பிரியாணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலில் நாகூர் ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் ரூம்ஸ் எல்லாம் சரியாக கிடைக்காது. கிடைச்சாலுமே நிறைய ரெண்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு இப்போ 500 பண்ணுற இடம்லாம் 1500 2000ன்னு கேட்பாங்க. வரவங்களுக்கு அது பட்ஜெட் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அந்த 10 நாளும் 2ஆம் தேதி வரைக்குமே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். 1, 2 அந்த டேட்டில் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 10 நாள் தான் நானும் ஃப்ரீயாக இருப்பேன். அதனால் நானுமே 10 நாள் லீவு. யாராச்சும் வந்து சரி மாஸ்டர் ஃப்ரீயாக இருப்பார், இந்த நேரத்தில் போனோம்னா நம்ம ரெண்ட்டு பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோன்னு 2-3 பேர் ஃபோன் பண்ணாங்க. நல்ல வேலை ஃபோன் பண்ணாங்க. ஏன்னா நானும் 10 நாளைக்கு இருக்க மாட்டேன். குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் திருத்தணியில் வர வெள்ளிக்கிழமை கோயிலில் வந்து மொட்டை அடிக்க போகிறோம், முருகர் கோயிலில். அது எந்த நேரம்னு எல்லாம் தெரியல. கோயிலில் சாமி எந்த நேரம் நம்ம கொடுக்குறாரோ அந்த நேரத்தில் அடிச்சுக்குவோம். ஸோ நான் இருக்க மாட்டேன். தயவுசெய்து யாரும் வந்து அந்த மாதிரி வந்துடாதீங்க. நம்ம இருக்க மாட்டேங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்கிறேன். நானும் இருக்க மாட்டேன், ட்ரைனிங்கும் இருக்காது. டிசம்பர் 3 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வரவங்க இந்த மாதம் லாஸ்ட் நவம்பர் 30, டிசம்பர் 1 அந்த மாதிரி டேட்டில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு பறந்தால் போதுமானது. சரிங்களா? அதுக்கு நடுவில் வந்துட வேண்டாங்க. அதை சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ரொம்ப நன்றிங்க.